ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ஆரி பேசிக் வீடியோ, ஆரி அட்வான்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க இந்த ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஸ்டிச்சோட பேர் என்னென்னா ஃபெதர் ஸ்டிச். ஆரி ஃபெதர் ஸ்டிச் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் இது வந்து எப்படி போடலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ எல்லாம் வந்து இது கவனமாக பாருங்கள். இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டிச். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். நான் வந்து சரி த்ரெட் வந்து எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன விருப்பமான கலரோ நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம். உங்ககிட்ட 2 கலர் இருக்கிறப்பல பார்த்துக்குங்க. இப்போ சப்போஸ் உங்ககிட்ட ஒரு கலர் மட்டுமே இருந்ததுன்னா, ஒரு த்ரெட் மட்டுமே இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாபினில் சுற்றி வச்சுக்கிட்டும் நம்ம வந்து பண்ணலாம். அப்படி இல்லை என்கிட்ட 2 த்ரெட்டும் இருந்ததுன்னா, ஒரே கலரில் இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இது ஒரு கலர் இல்லை வேறு கலர் இருந்தாலும் அப்படியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீடில் வந்து துளி 14, நீடில் நம்பர் வந்து 14 தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க இது எப்படி போடலான்னு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, எப்பவுமே உங்களுக்கு தெரியும், பழகுனவங்களுக்கு தெரியும். இந்த த்ரெட்டை வந்து இந்த மாதிரி நாட் போடுங்க. ஓகேவா? நாட் போட்டுட்டு இப்போ நான் இங்கே வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஷேப்பில் வந்து வரைஞ்சுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அது மேலே வந்து சென்டரில் ஒரு சர்க்கிள், அதுக்கு மேலே ஒரு சர்க்கிள், அதுக்கு மேலே ஒரு சர்க்கிள், 3 சர்க்கிள் வந்து நீங்கள் வரைஞ்சிக்குங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா அதில் வந்து கீழே வச்சுக்குங்க. இந்த மிடில் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஆஃப் சர்க்கிள் மட்டும் வரைஞ்சிக்குங்க. இந்த மிடில் பாயிண்ட்டை வந்து நீங்கள் எஸ்ன்னு நோட் பண்ணிக்குங்க. ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிள் இருக்குது இல்லையா, அதை வந்து 1, 2வது சர்க்கிள் வந்து 2, 3வது சர்க்கிள் வந்து 3 அப்படி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டிச்சிங் நம்ம எப்படி போடணுன்னா, எஸ்லேருந்து எஸ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு எஸ்லேருந்து ஆரம்பிச்சு, எஸ்னா ஸ்டார்டிங் பாயிண்ட், அதுலேருந்து ஆரம்பித்து நம்ம வந்து 2ல் போகணும். ஓகேவா? 2ல் போகணும். 2லேருந்து ஆரம்பித்து 3ல் போகணும். அந்த ஸ்டிச்சு வந்து எஸ்லேருந்து ஆரம்பித்து 2, 2லேருந்து 3, 3லேருந்து 1, மறுபடியும் எஸ். இந்த ஆர்டரில் தான் இந்த ஸ்டிச் வந்து போடணும். எப்படி போடலான்னு கவனமாக பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான ஸ்டிச் இது. ஏன்னா இது வந்து பீகாக்கில் நம்ம இது போடும் போது ஆரி ஒர்க்கில் இந்த ஸ்டிச் வந்து யூஸ் ஆகும். அதனால் கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து சென்டர்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேவா? சென்டர்லேருந்து ஆரம்பிச்சிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதியிருக்கோம், 2 எழுதியிருக்கோம்ல, அப்போ வந்து நீங்கள் 2ல் போகணும். 2ல் போயிட்டு அதில் ஒரு ஸ்டிச்சு நம்ம போட்டாச்சா. இப்போ 2லேருந்து 3ல் போங்க. 2லேருந்து 3ல் போங்க. போட்டுட்டு அதில் ஸ்டிச்சு ஒன்று போட்டுட்டு அதுலேருந்து ரிவர்ஸில் வரணும். ஓகேவா? ரிவர்ஸில் வந்துட்டு இப்போது ரிவர்ஸில் வாங்க. ரிவர்ஸில் வந்துட்டு 1 இருக்கு இல்லையா, அந்த 1ல் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடணும். ஓகேவா? ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் எஸ்ஸில் வந்து நம்ம ஆரம்பித்தோம் இல்லையா, அங்கே வந்து இது ஃபினிஷ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நாம் என்ன பண்ணோன்னா மறுபடியும் வந்து ரிவர்ஸில் போகணும். ரிவர்ஸில் போயிட்டு எஸ்லேருந்து ஆரம்பித்தோம்ல, இப்போ வந்து ரிவர்ஸில் போயிட்டு இப்போ வந்து எஸ்லேருந்து நம்ம 2ல் போங்க. 2ல் போயிட்டு ஒரு குட்டியாக ஒரு அப்படியே ஸ்டிச்சு போட்டுட்டு 3ல் போங்க. ஓகேவா? பக்கத்தில் போடுங்க. 3ல் போட்டு அது ரிவர்ஸில் வந்து அப்படியே நீங்கள் இழுத்தினா ஒரு நாட் போல் வந்துடும். அதுக்கப்புறம் 3லேருந்து நம்ம 1க்கு வரணும். அதில் வந்துட்டு அதுக்கப்புறம் எஸ்ஸில் வரணும். ஓகேவா? எஸ்ஸில் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இப்போ மறுபடியும் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போது எஸ்லேருந்து நம்ம 2 பாயிண்ட்டுக்கு போகணும். ஓகேவா? 2 பாயிண்ட்லேருந்து நம்ம 3க்கு போகணும். 3லேருந்து அப்படியே ரிவர்ஸில் வாங்க. ரிவர்ஸில் வந்துட்டு நம்ம வந்து 1ல் வந்து இது ஃபினிஷ் பண்ணணும். மறுபடியும் எஸ்ஸில் போகணும். எஸ்னா ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேவா? இப்போ என்ன பண்ணோம், மறுபடியும் நம்ம வந்து 1 பாயிண்டில் போகணும். 2ல் போகணும். 2லேருந்து 3ல் போகணும். 3லேருந்து அப்படியே ரிவர்ஸில் வந்துட்டு மறுபடியும் நம்ம 1ல் வந்துட்டு நம்ம எஸ்ஸில் போகணும்.
ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே நம்ம வந்துடணும். ஓகேவா? இந்த மாதிரி வந்து நம்ம போட்டுக்கிட்டே வரணும். ஃபஸ்ட்டு 2ல் போயிட்டு அதுக்கப்புறம் 3ல் போகணும். ஆனால் 3ல் போட்ட பிறகு அந்த ஸ்டிச்சை அப்படியே ரிவர்ஸில் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் நம்ம 1ல் போகணும். ஓகேவா? இதை போல் தான் போடணும். இந்த ஃப்ளெதர் ஸ்டிச் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பாதி போட்டோம் பாருங்கள். இது என்னென்னா உங்களுக்கு தெரியறதுக்காக நான் பேனாவில் வரைஞ்சிருக்கேன். பேனாவில் எப்படி வரையணும்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு நீட்டாக ஒரு கோடு போடுங்க. நான் வந்து ஒரு அஃப்ரோட்டில் சொல்லித்தரேன். இப்போது நீட்டாக ஒரு கோடு போடுங்க. அதில் ஒரு சர்க்கிள், அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள், அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள். இது வந்து செமி சர்க்கிள் பாதி வரைங்க. அதில் வந்து எஸ் இந்த முடியுது பார்த்தியா, அதை வந்து 1ன்னு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். அடுத்த லைன் வந்து 2, அடுத்த லைன் வந்து 3. ஓகேவா? நீங்கள் த்ரெட்டில் வந்து எஸ்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் 2ல் போகணும், 2லேருந்து 3ல் போகணும். அப்புறம் ரிவர்ஸில் வந்துட்டு 3லேருந்து 1ல் ரிவர்ஸில் வரணும், 1லேருந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் எஸ்ஸில் வந்து முடிக்கணும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து கண்டினியூஸாக போட்டு வரணும். இப்போ நான் வந்து பாதி போட்டுட்டேன். நான் இப்போ மறுபடியும் சொல்லித்தரேங்க. இப்போ நான் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 1ல் எஸ்ஸில் ஆரம்பிச்சிருக்கேன். எஸ்னால் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுலேருந்து லைன் வந்துருக்கேன் இல்லையா, 2ல் நான் வந்து ஸ்டிச்சு போடுறேன். போட்டுட்டு அப்புறம் 3ல் போடுறேன். 3லேருந்து இந்த நீடில் வந்து பேக்கில் அப்படியே இழுக்கணும். ஓகேவா? பேக்கில் வந்து இழுக்கணும். இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் எந்த லைன்லேருந்து எந்த லைன் போடணுன்னு. இப்போ 3ல் போயிட்டு 3லேருந்து ரிவர்ஸில் அப்படியே நீங்கள் இழுத்தீங்கன்னா பேக் வருது, அந்த இடத்துல ஒரு லாக் போல் விழுந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் 2ல் போகணும். 2ல் போன பிறகு அதுக்கப்புறம் 1ல் வரணும். சரிங்களா? 2லேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துடுங்க. இப்போ மறுபடியும் சொல்லித்தரேன். இப்போ எஸ்ஸில் ஆரம்பிங்க. எஸ்னால் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுலேருந்து கொஞ்சம் நீங்கள் இழுத்தீங்கன்னா இங்கே ஒரு லாக் விழுந்துடும். அதுலேருந்து என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து 2ல் போகணும், 2 லைனில் போகணும். அதில் வந்து ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடுங்க. அதுக்கப்புறம் 3ல் போங்க. ஓகேவா? 3லேருந்து ரிவர்ஸில் நீங்கள் இழுத்தீங்கன்னா அதில் ஒரு லாக் ஸ்டிச் போல் விழும். அதுலேருந்து நீங்கள் 1ல் வரணும், 1லேருந்து எஸ்ஸில் வரணும். ஓகேவா? எஸ்ஸில் அந்த சென்டர் பாயிண்டில் தான் நம்ம வந்து வச்சு போடணும். இல்லைனா பாயிண்ட் இல்லாமல் போட்டால் அது வந்து ஷேப் வந்து மாறிடும். இப்போ நீங்கள் லைட்டாக பிடிச்சிட்டினா இந்த இடத்துல ஒரு லாக்கு போல் விழுந்துடும் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 2ல் போயிடுங்க, 2லேருந்து 3ல். அதுக்காக தான் இந்த லைன் வரைஞ்சி நம்ம சொல்லித்தரோம். இது வந்து ஃப்ளெதர் ஸ்டிச். இது ரொம்ப முக்கியமான ஸ்டிச். அதனால் நீங்கள் நல்லா எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் 1ல் வரணும். ஓகேவா? இது டைம் எடுக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது. ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃப்ளெதர் ஸ்டிச் வந்து இது மட்டும் கிடையாது, நிறைய டைப்பில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா மற்ற ஸ்டிச்செல்லாம் வந்து ஈஸியாக வந்துடும். லீஃப்லேயும் நம்ம வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணலாம். பேசிக் மட்டும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டால் போதும். இது வந்து ஈஸியாக நம்ம போடலாம். ஓகேவா? ஸ்டார்டிங் பாயிண்ட், அதுக்கப்புறம் வந்து 2ல் போடணும், 2லேருந்து 3ல் போகணும், 3லேருந்து ரிவர்ஸில் வரணும். ரிவர்ஸில் வந்தோடனே 1ல் நீங்கள் ஃபினிஷ் பண்ண பிறகு மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்டில் வரணும். இந்த ஆர்டரில் தான் நீங்கள் வந்து மாற்றி மாற்றி போட்டு ஃபினிஷ் பண்ணணும். நான் இது ஃபினிஷ் பண்ணுறேன் பாருங்கள், கவனமாக பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஸ்டிச். இருக்கும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கெல்லாம் வந்து ஈஸியாக வந்துடும். அந்த நம்பர் வரைக்கும் நீங்கள் மைண்டில் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு மறந்துச்சுன்னா நீங்கள் வந்து எழுதியும் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சை வந்து ட்ரை பண்ணலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக அது வந்து ஞாபகம் வரும். ஓகேவா? இப்போ இது ஃபினிஷிங்லாம் பாருங்கள், கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த இடத்துல நம்ம எஸ்லேருந்து 2க்கு போகும்போது லைட்டாக கொஞ்சம் இழுத்தினா இங்கே வந்து லாக் ஸ்டிச்சாக விழுந்துடும். ஸோ அதனால் நீங்கள் கவனமாக நீங்கள் பார்த்து இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம்.
ஓகேவா? நீங்கள் வந்து அழகாக வரைஞ்சி வந்தீங்கன்னா இதை விட நீட்டாக உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். அந்த நம்பர்ஸ் மட்டும் நம்ம ஆர்டரில் வச்சுக்கணும். இப்போ ஃபினிஷிங் வந்த பிறகு இதை சுற்றி கேப் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் வந்து ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்களா ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்ட பிறகு அது ஷேப் வந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். சுற்றி நம்ம போடணும், அந்த கேப் தெரியாமல் போடணும். நான் கொஞ்சம் ஷேப் கொஞ்சம் கிட்ட வரைஞ்சனால எனக்கு இதை மாதிரி வந்திருக்கு. நீங்கள் வந்து அந்த ஷேப் வந்து அழகாக நீட்டாக வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து இன்னும் அழகாக நீட் ஃபினிஷிங் இருக்கும். லீஃபில் போடும்போது அதோட லுக்கு வந்து நம்மளுக்கு அழகாக இருக்கும். நான் ரொம்ப கிட்ட போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் தூரமாக போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ எப்படி ஷேப் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? தூரம் போட்டிங்கன்னா இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். கிட்டியும் போடலாம், இல்லைன்னா கொஞ்சம் கேப் விடாமல் நம்ம போடணும். இப்போ இது வந்து சுற்றி நம்ம ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டு இது ஃபினிஷ் பண்ணலாம். இப்போது நான் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். தேவைப்பட்டால் இங்கே வந்து நம்ம பீடம் கொடுக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன், சரியில் வந்து அந்த கீழே ஒரு ரவுண்ட் ஷேப் 3 லேயர் வருது. நான் ஃபஸ்ட் லேயரில் வந்து நம்ம சரியில் வந்து அழகாக கொடுத்துக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் நம்ம டஃப்பாக இருக்கு. ஏன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் பார்த்து நீங்கள் கொடுங்க. ஏன்னா சில்க் த்ரெட் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் பார்த்து கொடுங்க. சுற்றி வந்து அவுட்டர் லைன் வந்து சரியில் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு பீடு வச்சா நல்லாயிருக்கும்னு நான் நினச்சேன். ஸோ அதனால் நான் வந்து ஒரே ஒரு பீடு வச்சு 2 mm பீடு வச்சு இது வந்து போடுறேன். இல்லை நீங்கள் சரியில் நீங்கள் போட்டாலும் போடலாம், அது உங்களுடைய விருப்பம். ஓகேவா? நான் இதை போட்டேன் இல்லையா, போட்டுட்டு அதை சுற்றி வந்து நம்ம ஸ்ட்ரெயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இன்னும் பார்க்கறதுக்கு வந்து சில்க் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை சுற்றி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் கொடுத்தா இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சுற்றி சுகர் பீடும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இங்கே ஏன் நம்மளுக்கு வந்து இது சிக்கு இருந்தால் நம்ம சில்க் த்ரெட்டில் நம்ம போட்டோம் இல்லையா, ஸோ அந்த த்ரெட்டு வந்து இதில் மாட்டு. ஸோ நீங்கள் அதில் மாட்டாமல் இருக்கிறப்பறம் நீங்கள் வந்து போடணும். அப்புறம் இது ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். ஓகேவா? அந்த ஷேப்புக்கு நம்ம போடணும். வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லான விஷயம் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. பார்த்தீங்களா? இதே போல் சுற்றி போடணும். நம்ம ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து குட்டியாகவும் போடலாம், இல்லை நீங்கள் வந்து பெருசாகவும் போடலாம். அந்த லேயர் தெரியுது பாருங்கள், சில்க் த்ரெட் வித்து வந்து சரி த்ரெட் ரெண்டுமே கலந்து போடணும். இப்போ நான் இதை சுற்றி போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இல்லை 3 லேயர் தெரியுது இல்லையா, அதில் வந்து ஒரு லேயரில் வந்து சரி த்ரெட்டு வச்சு நான் போடுறேன். பார்க்கறதுக்கு வந்து அது அழகாக இருக்கும். ஆனால் அந்த சரி த்ரெட் வந்து நம்ம இது மேலே போடும்போது கொஞ்சம் நம்மளுக்கு டஃப்பாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்து இது வந்து பொறுமையாக போடுங்க. ஏன்னா அந்த நம்ம சில்க் த்ரெட்டு வந்து இதில் வந்து மாட்டோம். ஸோ அதில் மாட்டாத போல் நீங்கள் வந்து போடுங்க. தேவைப்பட்டால் நீங்கள் இதில் வந்து பீடும் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது சுகர் பீடு இருக்கு இல்லையா, அது இல்லை 3 mm பீடு 2 mm பீடு எந்த பீடு வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை போட்டு இங்கே வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஒரு லேயர் 2 லேயர். இப்போ வந்து உங்களுக்கு வேணும்னா இந்த 3 லேயரும் வந்து நீங்கள் போட்டு முடிக்கலாம். நான் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நாட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் என்னுடைய கிளாஸ்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.